ருத்திரபுரம். பெயரிலேயே ஒரு ஆக்ரோஷம் இருந்ததே தவிர அந்த ஊரின் சட்டதிட்டங்கள் அனைத்தும் பெண்களுக்கு இரும்பு கூண்டுகளாகவே இருந்தன. அதிகாலை 5 மணிக்கே அந்த ஊர் விழித்துக் கொண்டது. தெருக்களில் பெண்கள் தலை குனிந்து குடங்களை சுமந்து சென்றனர். யாரும் நிமிர்ந்து பார்க்கவில்லை. யாரிடமும் வீண் பேச்சு இல்லை. அந்த ஊரின் எழுதப்படாத சட்டம் அது. பெண்கள் நிழலாக மட்டுமே இருக்க வேண்டும். கன்னிகா தன் வீட்டு திண்ணையில் நின்று அந்த விடியலை பார்த்தாள். அவளுக்கு அந்த விடியல் ஒரு புதிய நரகத்தின் ஆரம்பமாகவே தெரிந்தது. பிஎஸ்சி முடித்துவிட்டு மேற்கொண்டு படிக்கவோ வேலைக்குப் போகவோ வழியில்லாமல் இந்த ஊரின் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கிக் கொண்டிருப்பது அவளுக்கு மூச்சடைப்பது போல் இருந்தது. கனிகா, இன்னும் என்ன வேடிக்கை? விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு? சீக்கிரம் வாசல்ல கோலம் போட்டுட்டு அடுப்பங்கரைக்கு வா. இன்னைக்கு உன் அத்தை வராங்க. அவங்க முன்னாடி ஒழுங்கா நடந்துக்கோ. படிச்ச திமிர காட்டாத என்று உள்ளிருந்து அவள் அம்மாவின் குரல் அதிகாரமாக கேட்டது. கன்னிகா பெருமூச்சு விட்டபடி கோலம்மாவை எடுத்தாள். அம்மா, இன்னைக்கு அந்த ஆன்லைன் எக்ஸாம் ரிசல்ட் வரும்மா. பக்கத்து ஊர் பிரவுசிங் சென்டர் வரைக்கும் போயிட்டு வரவா ப்ளீஸ் என்று மெதுவான குரலில் கேட்டாள். அவள் பேசி முடிக்கும் முன்பே திண்ணைக்கு வந்த அவள் அப்பா கணேசன் முகம் சிவக்க அவளை பார்த்தார். என்னது, பிரவுசிங் சென்டரா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வேலைய பார்த்துட்டு அடக்கமா இருக்காங்க. உனக்கென்ன கம்ப்யூட்டர் கேக்குதோ? படிச்சது போதும் கன்னிகா. இந்த ருத்திரபுரம் கட்டுப்பாடு உனக்கு தெரியாதா? ஒரு பொண்ணு தனியா ஊர் எல்லைய தாண்டக்கூடாதுன்னு பெரியவர் சொல்லியிருக்காரு. மீறி போனா அவ்வளவுதான் என்று எச்சரித்தார். அப்பா, நான் படிச்சது எதுக்கு? இந்த ஊர்லயே முடங்கி போகவா? வெளியூர்ல எவ்வளவோ முன்னேற்றம் நடக்குதுப்பா. இங்க மட்டும் ஏன் இன்னும் இப்படி இருக்கோம் என்று ஆத்திரத்துடன் கேட்டாள் கன்னிகா. கணேசன் அவளை உற்று பார்த்தார். எதிர்த்து பேசாத. முறைப்படி உனக்கு ஒரு வரனை பார்த்து முடிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவரைக்கும் நீ இந்த வீட்டு வாசல் தாண்டக்கூடாது. இது என் கட்டளை என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென உள்ளே சென்றார். கன்னிகாவின் கைகள் கோலம்மாவை இறுக்கமாக பற்றின. படிப்புக்கு வேலை இல்லை, பேசுவதற்கு சுதந்திரமில்லை. இந்த ஊர் ஆண்கள் எல்லாம் சுதந்திரமாக சுற்றலாம், ஆனால் பெண்கள் மட்டும் முக்காடு போட்டுக்கொண்டு குனிந்து நடக்க வேண்டும். இந்த நரகத்திலிருந்து தப்பிக்கவே முடியாதா என்று அவள் மனம் ஏங்கியது. அப்போது ஊர் எல்லையில் ஒரு விலையுயர்ந்த கருப்பு நிற எஸ்யூவி கார் நுழையும் சத்தம் கேட்டது. அந்த அமைதியான ஊரில் அந்த காரின் ஹாரன் சத்தம் ஒரு புரட்சியைப் போல ஒலித்தது. தெருவில் சென்றவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் அந்த பெரிய காரை பார்த்தனர். ஏய் பாருடா, யாரோ பெரிய இடத்து கார் வருது. நம்ம சங்கர் வீட்டு கல்யாணத்துக்கு வந்த சிட்டி பார்ட்டி போல என்று ஊர்க்காரர்கள் பேசிக்கொண்டனர். கன்னிகா அந்த காரையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த கார் வரும் அந்த நகரம் எப்படி இருக்கும்? அங்கிருக்கும் ஆண்கள் இவர்களைப் போல மார்த்தட்டி பேசும் ஆட்களாக இருப்பார்களா? அல்லது அங்காவது பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குமா? அவளுக்கு தெரியாது அந்த காரில்தான் அவள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகும் அசோக் அமர்ந்திருக்கிறான் என்று. ருத்ரபுரத்தின் புழுதி படிந்த சாலைகளில் அந்த நள்ளிரவு நிற கருப்பு நிற BMW கார் ஊர்ந்து வந்ததே ஒரு ஆச்சரியமான காட்சியாக இருந்தது. ஊர் மக்கள் வேலைகளை போட்டுவிட்டு வேடிக்கை பார்க்கத் தொடங்கினர். காரின் முன் சீட்டில் அமர்ந்திருந்த அசோக் எரிச்சலுடன் தன் கூலிங் கிளாஸை கழற்றினான். ஏசி முழு வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த ஊரின் பழமைவாதம் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்து தன்னை நெருக்குவது போல அவனுக்கு தோன்றியது. என்ன ஊர்ரா இது? ஒரு ஒழுங்கான ரோடு கூட இல்ல. இங்க போய் கல்யாணம் வச்சிருக்கானே சங்கர் என்று சலித்து கொண்டான். கார் மெதுவாக திரும்பி கன்னிகாவின் வீட்டை தாண்டி சென்றபோது அசோக்கின் பார்வை தற்செயலாக கோலமிட்டு கொண்டிருந்த கன்னிகாவின் மேல் விழுந்தது. அந்த ஊரின் மற்ற பெண்களைப் போல அவளிடம் ஒரு சோகம் இல்லை, மாறாக ஒரு தீப்பொறி அவள் கண்களில் இருப்பதை அவன் கவனித்தான். வண்டியை நிறுத்து என்றான் டிரைவரிடம். கார் நின்றது. அசோக் கதவை திறந்து வெளியே இறங்கினான். அவன் அணிந்திருந்த பிராண்டட் டி-ஷர்ட்டும் ஸ்டைலான ஜீன்ஸும் கையிலிருந்த விலை உயர்ந்த வாட்சும் அந்த ஊருக்கு சற்றும் சம்பந்தமில்லாத ஒன்றாக இருந்தது. அவன் நேராக கன்னிகாவிடம் சென்றான். கன்னிகா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். ஒரு நிமிடம் இருவருக்கும் இடையில் மௌனம் நிலவியது. அசோக் அவளை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்தான். எக்ஸ்கியூஸ் மீ, சங்கர் வீடு எதுன்னு தெரியுமா? உங்க ஊர்ல GPS கூட வேலை செய்ய மாட்டேங்குது என்று நக்கலாக கேட்டான். கன்னிகா அவனது மேல்தட்டு திமிரை கண்டு முகம் சுளித்தாள். நேரா போய் இடது பக்கம் திரும்புங்க, அங்க ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கும், அதுக்கு அடுத்த வீடுதான் என்று சுருக்கமாக பதிலளித்தாள்.
அசோக் போவதற்கு பதிலாக அவள் போட்டுக்கொண்டிருந்த கோலத்தை பார்த்தான். படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, ஆனா காலையிலேயே எழுந்து சாணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்க. இதுதான் உங்க ஊர் கலாச்சாரமா, இல்ல இதையும் யாராவது கட்டாயப்படுத்துறாங்களா? அவன் பேச்சு கன்னிகாவின் ரணத்தில் கை வைப்பது போலிருந்தது. இது எங்க ஊர் விஷயம், வந்த வேலைய பார்த்துட்டு போங்க என்று அவள் குரலில் கடுமை காட்டினாள். அசோக் லேசாக சிரித்தான். கோபத்திலையும் ஒரு அழகு இருக்குன்னு இப்பதான் தெரியுது. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி ஊர்ல இருந்தா உன் அறிவெல்லாம் இந்த மண்ணுல தான் போய் சேரும். பெட்டர் ரன் அவே. அவன் அப்படி சொல்லிவிட்டு தன் காருக்கு திரும்பினான். கன்னிகாவுக்கு அவன் மேல் கோபம் வந்தாலும் அவன் சொன்ன ஓடி போயிடு என்ற வார்த்தை அவள் மனதிற்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. காரில் ஏறிய அசோக் கண்ணாடி வழியாக அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு இன்ட்ரெஸ்டிங் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அவனுக்கு தெரியாது, அந்த ஊரின் விசித்திரமான சடங்கு ஒன்று அவனை இந்த கிராமத்து பெண்ணோடு பிரிக்க முடியாதபடி பிணைக்கப் போகிறது என்று. ருத்திரபுரத்தின் அந்த பழமையான அம்மன் கோயில் திருவிழா மேளச்சத்தம் ஊரையே அதிர வைத்துக் கொண்டிருந்தது. அசோக் தன் நண்பன் ஷங்கரின் வற்புறுத்தலுக்காக கூட்டத்தில் நசுங்கிக் கொண்டு நின்றான். என்னடா இது, இவ்வளவு கூட்டத்துல நிக்க வச்சிருக்க? சீக்கிரம் சாமியை கும்பிட்டு கிளம்பலாம்டா என்று அசோக் சலித்து கொண்டான். அர்ச்சகர் பெரிய ஆராத்தி தட்டை எடுத்துக்கொண்டு கூட்டத்தின் நடுவே வந்தார். எல்லாரும் முண்டி அடித்துக்கொண்டு பிரசாதம் வாங்கினர். கன்னிகா அங்கே ஒரு தூணோரம் நின்று கண்களை இறுக மூடி ஆழமான ஒரு வேண்டுதலில் இருந்தாள். அவளுக்கு சுற்றிலும் நடப்பது எதுவுமே தெரியவில்லை. அர்ச்சகர் அவள் முன்னால் வந்து நின்றார். இந்தாமா, ஆராத்தி எடுத்துக்கோ என்றார். கன்னிகா அசையவில்லை. அர்ச்சகர் ஒரு நிமிடம் காத்திருந்து பார்த்தார். கன்னிகா இன்னும் கண்ணை திறக்கவில்லை. அர்ச்சகருக்கு கோபம் தலைக்கேறியது. என்ன இது, ஒரு பொண்ணு இப்படியா மந்திரிச்சு விட்ட மாதிரி நிக்கும்? பின்னால வரிசையில எவ்வளவோ பேர் நிக்கிறாங்க, உனக்காக நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கணுமா என்று கத்தினார். அர்ச்சகர் கடுப்பாகி அந்த தட்டை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகரப்போனார். இதை பார்த்து கொண்டிருந்த அசோக்கிற்கு அர்ச்சகர் மேல்தான் கோபம் வந்தது. பாவம், அந்த பொண்ணு ஏதோ வேண்டுதல்ல இருக்கு, அதுக்காக இப்படி திட்டிட்டு போறாரே என்று நினைத்தான். அர்ச்சகர் நகரும்போது அசோக் குறுக்கே கை நீட்டினான். இருங்க சாமி, அவங்கதான் ஏதோ வேண்டுதல்ல இருக்காங்கல்ல, அதுக்காக ஏன் இப்படி திட்டுறீங்க? இந்தாங்க, நானே அவங்களுக்கு வச்சு விடுறேன், நீங்க போய் மத்தவங்கள கவனிங்க என்று சொல்லிக்கொண்டே அர்ச்சகர் தட்டிலிருந்த அடர்த்தியான குங்குமத்தை ஒரு விரலால் அள்ளினான். கன்னிகா இன்னும் கண்ணை திறக்கவில்லை. அசோக் அவள் நெற்றியின் மையத்தில் அந்த சிவப்பு குங்குமத்தை மிக யதார்த்தமாக ஒரு உதவியாக நினைத்து அழுத்தி வைத்தான். இந்தாங்க சாமி, வேலை முடிஞ்சது, நீங்க கிளம்புங்க என்று அசோக் அர்ச்சகரை பார்த்து சொன்னான். அடுத்த வினாடி அந்த இடமே மயான அமைதியானது. மேளச்சத்தம் சட்டெனு நின்றது. ஊர் மக்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் அசோக்கையும் கன்னிகாவையும் மாறி மாறி பார்த்தனர். அர்ச்சகர் கையிலிருந்த தட்டு லேசாக நடுங்கியது. கன்னிகா மெல்ல கண்ணை திறந்தாள். தன் நெற்றியில் ஏதோ ஒரு குளிர்ச்சி, கண் இமைகளுக்கு மேலே சிவப்பாக ஏதோ வழிவது போல தோன்றியது. அசோக்கை பார்த்தாள். அவன் கையில் குங்குமத்தின் கரை இருந்தது. என்னடா நடக்குது இங்க? ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறீங்க என்று அசோக் ஷங்கரை பார்த்து கேட்டான். அவன் குரலில் ஒரு பயமும் குழப்பமும் இருந்தது. ஷங்கர் முகம் வெளுத்து போய் நின்றான். அசோக், நீ நீ என்னடா பண்ணிட்ட? உனக்கு இந்த ஊர் முறை தெரியாதுடா என்று தடுமாறினான். என்ன முறை? ஒரு பொண்ணுக்கு பிரசாதம் வச்சு விடுறது குத்தமா என்று அசோக் எகிரினான். அப்போது கூட்டத்திலிருந்து ஊர் பெரியவர் முன்னால் வந்தார். தம்பி, இது சாதாரண குங்குமம் இல்ல. ருத்திரபுரத்துல எந்த ஆண் ஒரு பெண்ணோட நெத்தியில குங்குமம் வைக்கிறானோ அவனே அவளுக்கு புருஷன்னு அர்த்தம். சாமி சாட்சியா உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு தம்பி. அசோக்கின் தலை சுற்றியது. என்னது, புருஷனா? என்னங்க காமெடி பண்றீங்க? நான் ஏதோ அந்த அர்ச்சகர் அவசரப்படுறாரேன்னு ஹெல்ப் பண்ண வந்தேன். இதுக்கெல்லாம் போய் கல்யாணம்னு சொன்னா எவன் நம்புவான்? ஆனால் கன்னிகாவின் அப்பா கணேசன் ஆவேசமாக வந்தார். எங்க ஊர் வழக்கத்தை போய் கேலி பேசுறியா? நீ வேணும்னு பண்ணியோ இல்ல தெரியாம பண்ணியோ, ஆனா இப்போ கன்னிகா உன்னோட மனைவிதான். நீ அவளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லனா ஒரு அந்நியன் தொட்ட பொண்ணை இந்த ஊர்ல யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. கன்னிகா அதிர்ச்சியில் இருந்தாலும் மெல்ல ஒரு முடிவுக்கு வந்தாள். இந்த ஊரிலிருந்து தப்பிக்க இதை விட ஒரு வாய்ப்பு கிடைக்காது என்று அவளுக்கு புரிந்தது. அசோக் திகைத்து போய் நின்றான். டே ஷங்கர், இது என்னடா வம்பா போச்சு? நான் ஜஸ்ட் ஒரு பொட்டுதான் வச்சேன், அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா? வேற வழியில்ல அசோக், நீதான் அந்த பொண்ணுக்கு புருஷன் என்று சங்கரும் கூறி அசோக்கை அதிர வைத்தான். கோவில் மண்டபமே பரபரப்பாக இருந்தது. ஊர் பெரியவர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அமர்ந்து அசோக்கையும் கன்னிகாவையும் குற்றவாளிகளைப் போல பார்த்து கொண்டிருந்தனர்.
அசோக் தன் தலையை கோதியபடி அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ரத்தம் கொதித்தது. என்னங்க, நக்கலா இருக்கா? ஒரு பொட்டு வச்சதுக்கு கல்யாணம்னு சொல்றீங்க? கொஞ்சம் அறிவோட பேசுங்க என்று அசோக் கத்தினான். ஊர் பெரியவர் தன் கையில் இருந்த தடியை தரையில் தட்டினார். தம்பி, இது எங்க ருத்ரபுரத்து மண்ணு. இங்க சாமி முன்னாடி நடக்கிற ஒவ்வொன்னுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீ தெரியாம வச்சியோ தெரிஞ்சு வச்சியோ, ஆனா அந்த பொண்ணோட நெத்தியில உன் கை பட்டுடுச்சு. இனி அவளுக்கு வேறொருத்தன் தாலி கட்ட முடியாது. கட்டினாலும் இந்த ஊர் ஏத்துக்காது. ஏத்துக்கலனா போங்கடா, எனக்கென்ன, நான் சென்னைக்கு கிளம்புறேன் என்று அசோக் தன் கார் சாவியை எடுத்தான். கன்னிகாவின் அப்பா கணேசன் குறுக்கே வந்து நின்றார். அப்படியே போயிட முடியுமா? என் பொண்ணோட வாழ்க்கையை என்ன பண்றது? ஒரு அந்நியன் தொட்ட பொண்ணை இந்த ஊர்ல எவனும் தொடமாட்டான். அவளை அப்படியே இங்க விட்டுட்டு போனா அவ செத்து போறதுதான் ஒரே வழி. அதுக்கு சம்மதமா என்று ஆவேசமாக கேட்டார். அசோக் திகைத்தான். இவ்வளவு பழமைவாதமா ஒரு ஊர் இருக்கும் என்று அவன் கற்பனை கூட செய்யவில்லை. அவன் கன்னிகாவை பார்த்தான். அவள் அமைதியாக தலையை குனிந்தபடி நின்றிருந்தாள். ஆனால் அவள் உள்ளுக்குள் ஒரு பெரிய முடிவை எடுத்துவிட்டாள் என்பது அவளது இறுக்கமான முகத்தில் தெரிந்தது. சங்கர் அசோக்கின் காதில் மெதுவாக சொன்னான், மச்சான், இப்போதைக்கு இவங்கள சமாதானப்படுத்த முடியாது. இவங்க ரொம்ப ராவான ஆளுங்க. நீ ஒத்துக்கலனா ஊரை தாண்ட விட மாட்டாங்க. அசோக் எகத்தாளமாக சிரித்தான். இது என்னடா கொடுமையா இருக்கு? ஏ பொண்ணு, நீயாவது சொல்லு, உனக்கு இதுல சம்மதமா? ஏதோ தெரியாம பண்ண ஒரு விஷயத்துக்கு உன் வாழ்க்கையை இப்படியா அடகு வைப்ப? கன்னிகா மெல்ல நிமிர்ந்து அசோக்கை பார்த்தாள். அவளது அந்த தீர்க்கமான பார்வை அவனை ஒரு நிமிடம் நிலைகுலைய வைத்தது. அவள் மெல்ல நடந்து வந்து அசோக்கின் கையை திடமாக பற்றினாள். ஊரே அதிர்ச்சியில் அவளை பார்த்தது. ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணின் கையை பொது இடத்தில் இப்படி பிடிப்பது அந்த ஊரில் பெரும் புரட்சி. பா, இப்போ இவர் என் நெத்தியில குங்குமம் வச்சிட்டாரு. இனி இந்த ஊர்ல நான் இருக்க முடியாது. நான் இவருக்கு மனைவியா இவர் கூடவே போறேன் என்றாள் கன்னிகா. பிறகு அசோக்கை பார்த்து அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில், நீங்க என்னை ஏத்துக்க வேண்டாம், ஆனா என்னை இந்த ஊர்ல இருந்து கூட்டிட்டு போங்க, அது போதும் எனக்கு என்று உறுதியான குரலில் சொன்னாள். அசோக்கிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவள் கைப்பிடியில் இருந்த அந்த அழுத்தம் அவளது தவிப்பை அவனுக்கு புரிய வைத்தது. சரி, கிளம்பு, இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது என்று சொன்ன அசோக் அவளது கையை விடாமல் தன் கார் நோக்கி நடக்கத் தொடங்கினான். பின்னால் கன்னிகாவின் அப்பா கத்தினார், கன்னிகா, போனா அப்புறம் இந்த ஊர் பக்கம் வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. கன்னிகா திரும்பி பார்க்கவில்லை. அசோக்கின் விலையுயர்ந்து கார் கதவு திறந்தது. அவள் உள்ளே அமர்ந்தாள். அசோக் காரை ஸ்டார்ட் செய்து புழுதியை கிளப்பிக் கொண்டு ருத்ரபுரத்தின் எல்லையை தாண்டினான். அசோக்கிற்கு அது ஒரு விபத்தாக தெரிந்தது. ஆனால் கன்னிகாவுக்கு அது ஒரு விடுதலையாக தெரிந்தது. கண்ணாடியில் தெரிந்த ருத்ரபுரத்தின் எல்லை மெல்ல மெல்ல மறைவதை பார்த்தபோது கன்னிகாவின் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. ருத்ரபுரத்தின் புழுதி படிந்த சாலைகளை கடந்து கார் 4 வழிச்சாலையை அடைந்த போது அசோக் ஒரு நிமிடம் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஆனால் பக்கத்து சீட்டில் மௌனமாக அமர்ந்திருந்த கன்னிகாவை பார்த்தபோது அந்த நிம்மதி காணாமல் போனது. கார் சென்னையின் எல்லைக்குள் நுழைந்தபோது இரவு நேரம். எங்கு பார்த்தாலும் ஜொலிக்கும் மின்விளக்குகள், விண்ணை தொடும் கட்டிடங்கள், நிற்காமல் ஓடும் வாகனங்கள் என சென்னை ஒரு மாயாலோகம் போல அவளுக்கு தெரிந்தது. கன்னிகா ஜன்னலோரமாக ஒட்டிக்கொண்டு ஒரு குழந்தையைப் போல ஒவ்வொன்றையும் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அவள் கண்களில் தெரிந்த அந்த வியப்பு அசோக்கை அறியாமலேயே அவளை ரசிக்க வைத்தது. என்ன, முதல் தடவை சிட்டிக்கு வரியா என்று லேசான கேலியுடன் கேட்டான் அசோக். கன்னிகா அவனை திரும்பி பார்த்தாள். ஆமா, எங்க ஊர்ல ராத்திரி 8 மணிக்கே எல்லாரும் தூங்கிடுவாங்க. இங்க இப்பதான் விடியற மாதிரி இருக்கு என்றாள் வியப்பு மாறாமல். அசோக் சிரித்தான். அந்த சிரிப்பில் முதல் முறை கனிவு இருந்தது. இது சென்னை கன்னிகா, இங்க யாருமே தூங்க மாட்டாங்க. சரி, இப்போ என் வீட்டுக்கு போகலாம். அங்க என் அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு அப்புறம் யோசிப்போம். கன்னிகா உடனே மறுத்தாள். வேண்டாம் அசோக், உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன். என்னை ஏதாவது ஒரு நல்ல ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுங்க. எனக்கு தனிமையா இருக்கணும். அசோக் காரை சாலையோரம் நிறுத்தினான். என்ன விளையாடுறியா? இந்த நள்ளிரவுல உன்னை தனியா எங்க விடுறது? அந்த ஊர்க்காரங்க முன்னாடி உன் கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்தது நான் தான். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என் தலை உருளும். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் என்று கன்னிகா உறுதியாக சொன்னாள்.
அசோக் வேறு வழியில்லாமல் தனக்கு தெரிந்த ஒரு பாதுகாப்பான ஹாஸ்டலுக்கு அவளை அழைத்துச் சென்றான். ஹாஸ்டலில் அவளை சேர்க்கும்போது அசோக் ஒரு பெரிய தொகையை அட்வான்ஸாக கட்டினான். இந்தா, இது இப்போதைக்கு உன் செலவுக்கு வச்சுக்கோ என்று சில நோட்டுகளை அவளிடம் நீட்டினான். கன்னிகா அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு அசோக்கின் கண்களை நேராக பார்த்தாள். ரொம்ப நன்றி, ஆனா இதை கடனாதான் வாங்கிக்கிறேன். நான் சீக்கிரம் ஒரு வேலைக்கு போய் உங்க எல்லா பணத்தையும் வட்டியோட திருப்பி தந்துருவேன் என்றாள் தன்மானத்துடன். அசோக் அவளை புரியாமல் பார்த்தான். ஒரு சாதாரண கிராமத்து பெண் இவ்வளவு திமிராகவும் தன்மானத்துடனும் பேசுவது அவனுக்கு புதுமையாக இருந்தது. அவளை தங்க வைத்துவிட்டு அசோக் கிளம்ப போனான். அப்போது கன்னிகா அவனை அழைத்து நிறுத்தினாள். அசோக், ஒரு நிமிஷம் என்றாள். அசோக் திரும்பினான். அந்த ஊர்ல நடந்ததை நீங்க மறந்துடுங்க. நீங்க என் புருஷனும் இல்ல, நான் உங்க பொண்டாட்டியும் இல்ல. அந்த ஊர்ல இருந்த மூட நம்பிக்கை இங்க செல்லாது. இத ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நினைச்சுக்கலாம். நீங்க உங்க வாழ்க்கைய பாருங்க, நான் என் வாழ்க்கைய பாக்குறேன். நாம திரும்ப சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மிக தெளிவாக சொன்னாள். அசோக் ஒரு நிமிடம் திகைத்தான். என்னை விட்டு தப்பிக்க பார்க்கிறாளா என்ற எண்ணம் அவன் ஈகோவை லேசாக தீண்டியது. சரி, உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென காரிலேறி பறந்தான். ஆனால் கார் ஓட்டும் போதும் அவன் கண்முன்னே கன்னிகா அந்த கூட்டத்தில் கையை பிடித்த அதே காட்சிதான் வந்து போனது. மறந்துடலாம்னு சொல்லிட்டு போறா, ஆனா அவளை என்னால மறக்க முடியலையே என்று அசோக் தனக்குள்ளே முணுமுணுத்தான். அசோக் அங்கிருந்து கிளம்பிவிட்டாலும் அவனது ஆழ்மனதில் கன்னிகா ஒரு அழியாத சித்திரமாக அமர்ந்து விட்டாள். இது காதலா அல்லது ஒரு பிடிவாதமா என்றே அவனுக்கு புரியவில்லை. சென்னை கன்னிகாவிற்கு புதிதாக இருந்தாலும் அவளது வைராக்கியம் குறையவில்லை. ஹாஸ்டலில் தங்கிவிட்டு கையிலிருந்த சொற்ப பணத்தை சிக்கனமாக செலவு செய்து கொண்டே தீவிரமாக வேலை தேடினாள். செய்தித்தாள்களில் வரும் விளம்பரங்களை பார்த்து பல இடங்களுக்கு நேர்காணலுக்கு அலைந்தாள். படிச்ச படிப்புக்கேத்த வேலை கிடைக்கணும், அப்பதான் அசோக் கிட்ட வாங்கின பணத்தை சீக்கிரம் திருப்பி கொடுக்க முடியும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். 3 நாட்களுக்கு பிறகு ஒரு முன்னணி கட்டுமான நிறுவனத்தில் இருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. ஆர்வத்துடன் கிளம்பினாள். அந்த நிறுவனம் ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி கட்டிடத்தில் இருந்தது. உள்ளே நுழைந்ததும் அங்கிருந்த நவீன வசதிகள் அவளை ஒரு நிமிடம் மிரள வைத்தன. நேர்காணல் அறைக்கு வெளியே காத்திருந்தாள். கன்னிகா, உள்ள போங்க என்று உதவியாளர் அழைத்தார். கன்னிகா தன் கோப்புகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். அந்த அறை ஏசியின் குளிர்ச்சியில் நிசப்தமாக கிடந்தது. ஒரு பெரிய சுழலும் நாற்காலியில் ஒருவர் முதுகை காட்டியபடி அமர்ந்து ஏதோ கோப்பை பார்த்து கொண்டிருந்தார். வணக்கம் சார், நான் கன்னிகா, இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் என்றாள் மெல்லிய குரலில். அந்த நாற்காலி மெதுவாக திரும்பியது. கன்னிகாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அங்கே அமர்ந்திருந்தது வேறு யாருமல்ல, அசோக். அசோக் அவளை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டதாக தெரியவில்லை. மாறாக அவன் இதழ்களில் ஒரு குறும்புத்தனமான புன்னகை அரும்பியது. அவன் தன் கூலிங் கிளாஸை கழற்றி மேஜை மேல் வைத்தான். வெல்கம் கன்னிகா, சென்னை ரொம்ப சின்னதுன்னு இப்பதான் புரியுது, இல்ல நீ என்ன தேடி வந்திருக்கியா என்று நக்கலாக கேட்டான். கன்னிகாவிற்கு முகம் சிவந்தது. நீங்க இந்த கம்பெனி எம்டியா? எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்ப போனாள். நில்லு என்று அசோக் அதிகாரமான குரலில் தடுத்தான். அவன் எழுந்து அவளுக்கு அருகில் வந்தான். இன்டர்வியூ முடியாம போகக்கூடாதுங்கிறது ஆபீஸ் ரூல்ஸ். உன் சர்டிபிகேட்ஸ கொடு. கன்னிகா தயக்கத்துடன் கொடுத்தாள். அசோக் அதை மேலோட்டமாக பார்த்துவிட்டு, மார்க்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா ஒரு விஷயம், அந்த ஊர்ல நடந்தத மறந்துடுன்னு சொன்னியே, இப்போ ஏன் கம்பெனிக்கே வேலைக்கு வந்திருக்க, இதுக்கு என்ன அர்த்தம் என்று அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்து கேட்டான். இது ஒரு யதார்த்தமான விபத்து அசோக், நான் உங்களை தேடி வரல, எனக்கு வேலை வேணும், அவ்வளவுதான் என்றாள் கன்னிகா. அவனை நேராக பார்த்தாள். அசோக் அவளது தைரியத்தை ரசித்தான். சரி, உன்னை வேலைக்கு எடுக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீ என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா தான் இருக்கணும், அதாவது என் கண்ணு முன்னாடிதான் நீ வேலை பார்க்கணும், சம்மதமா? கன்னிகா ஒரு நிமிடம் யோசித்தாள். இந்த வேலை கிடைத்தால் நல்ல சம்பளம் கிடைக்கும், அசோக்கின் கடனை சீக்கிரம் அடைத்து விடலாம். ஆனால் இவன் காட்டும் இந்த அதிகாரம் அவளுக்கு பிடிக்கவில்லை. சரி, இது வெறும் வேலை மட்டும்தான், வேற எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது என்று நிபந்தனை விதித்தாள் கன்னிகா. அசோக் மெதுவாக சிரித்தான்.
உரிமை நான் கேட்க மாட்டேன் கன்னிகா, அத நானே எடுத்துப்பேன். நாளையிலிருந்து ஜாயின் பண்ணு என்றான். கன்னிகா அங்கிருந்து வெளியேறினாள். அவள் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்த அசோக்கிற்குள் ஒரு புதுவிதமான ஆர்வம் பிறந்தது. அசோக்கின் அலுவலகத்தில் கன்னிகா வேலைக்குச் சேர்ந்து 1 வாரம் ஓடிவிட்டது. காலையில் 9 மணி முதல் மாலை 6 மணி வரை அசோக்கின் கழுகு பார்வைக்குள்ளேயே அவள் இருக்க வேண்டியிருந்தது. கன்னிகா மிக திறமையாக வேலை செய்தாள். ஆனால் அசோக்கிற்கு அவளது வேலை திறனை விட அவள் யாருடன் பேசுகிறாள் என்பதில்தான் அதிக கவனம் இருந்தது. அன்று மதியம் கேண்டீனில் கன்னிகா தன் சக ஊழியரான கார்த்திக் என்பவருடன் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். கார்த்திக் ஒரு ஜாலியான நபர். அவன் சொன்ன ஏதோ ஒரு ஜோக்கிற்கு கன்னிகா வாய்விட்டு சிரித்தாள். ருத்ரபுரத்திலிருந்து வந்த பிறகு அவள் அப்படி சிரிப்பதை அசோக் பார்த்ததே இல்லை. அசோக் தன் கேபினின் கண்ணாடி ஜன்னல் வழியாக இதை பார்த்தான். அவனது கை விரல்கள் மேஜையில் இறுக்கமாக பற்றின. அடுத்த நிமிடம் அவனது இன்டர்காம் அலறியது. கன்னிகா, உடனே என் கேபினுக்கு வா. அசோக்கின் குரலில் அனல் தெரிந்தது. கன்னிகா பதறிப்போய் உள்ளே வந்தாள். என்ன சார், ஏதாவது அவசரமான ஃபைலா? அசோக் தன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து அவளை ஆழமாக பார்த்தான். அந்த கார்த்திக் கூட அப்படி என்ன பேச்சு? ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருந்த. ஆபீஸ் வேலை பார்க்க வந்தியா இல்ல அரட்டை அடிக்க வந்தியா? கன்னிகா திகைத்தாள். சார், அது லஞ்ச் டைம். சக ஊழியர் கூட பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அசோக் சட்டென எழுந்து அவளுக்கு மிக அருகில் வந்தான். அவனது ஆதிக்கம் நிறைந்த பார்வை அவளை நிலைகுலைய வைத்தது. எனக்கு அது பிடிக்கல கன்னிகா. நீ இங்க என் பிஏவா மட்டும்தான் இருக்கணும். வேற எவனும் உன் சிரிப்பை ரசிக்க கூடாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். நீங்க என் பாஸ், அவ்வளவுதான். என் தனிப்பட்ட விஷயத்துல தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை என்று கன்னிகா ஆவேசமாக சொன்னாள். அசோக் அவளது கையை பிடித்து சுவருக்கு அருகில் தள்ளினான். உரிமை இல்லையா? அந்த ருத்ரபுரத்துல ஊர் முன்னாடி உன் நெத்தியில குங்குமம் வச்சது நான் தான். நீ என் பொண்டாட்டிங்கிறத மறந்துட்டியா? அந்த ஊர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக மட்டும் என்ன பயன்படுத்திக்கிட்டு இங்க வந்து வேற ஒருத்தன் கூட சிரிச்சு பேசுவியா? கன்னிகா அவன் கையை உதறினாள். அவள் கண்களில் கண்ணீருக்கு பதில் கோபம் கொப்பளித்தது. அசோக், நீங்களேதான் சொன்னீங்க அது ஒரு விபத்துன்னு. இப்ப எதுக்கு அந்த பழைய மூட நம்பிக்கையை இங்க இழுக்கிறீங்க? நீங்க என்ன காதலிக்கல, மதிக்கல. வெறும் உங்க அதிகாரத்தை காட்டத்தான் அந்த குங்குமத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறீங்க. நான் உங்களுக்கு அடிமை இல்ல. அசோக் அவளை நெருங்கி அவள் காதோரம் தாழ்ந்து குரலில் சொன்னான். நான் மூட நம்பிக்கைய நம்பல கன்னிகா. ஆனா நீ என் சொத்துன்னு அந்த ஊரே முத்திரை குத்திருச்சு. அத மாத்த என்னாலேயும் முடியாது, உன்னாலேயும் முடியாது. நாளையில இருந்து நீ கார்த்திக் கூடவோ இல்ல வேற எவன் கூடவோ பேசுறத பார்த்தா அவன் இந்த ஆபீஸ்ல இருக்க மாட்டான். உன்னால ஒருத்தனோட வேலை போகணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அசோக் அப்படி சொல்லிவிட்டு தன் இருக்கைக்கு திரும்பினான். கன்னிகா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். நீங்க ஒரு சைக்கோ அசோக் என்று சொல்லிவிட்டு அவள் வெளியேறினாள். அசோக் தன் மேஜையில் இருந்த பேப்பரை இறுக்கமாக பிசைந்தான். சைக்கோவா? இருக்கலாம். ஆனா நீ எனக்கு மட்டும்தான் என்று அவன் மனதிற்குள் கர்ஜித்தான். அசோக் ஒரு பிடிவாதக்காரன் என்றால் கன்னிகா அவனுக்கு சலைத்தவள் இல்லை. அசோக்கின் அந்த மிரட்டலுக்கு பிறகு அவள் அவனிடம் பேசுவதையே குறைத்து கொண்டாள். அலுவலகத்தில் வெறும் இயந்திரமாக தன் வேலைகளை மட்டும் கவனித்தாள். அசோக் அவளை வம்பிழுக்க முயன்றாலும் அவள் எஸ் சார், நோ சார் என்பதை தாண்டி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அன்று மாலை ஒரு மிக முக்கியமான வெளிநாட்டு ஒப்பந்தம், இன்டர்நேஷனல் டீல் கையெழுத்தாக வேண்டியிருந்தது. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் ஏதோ ஒரு பெரிய குளறுபடி இருப்பதை அசோக் கடைசி நிமிடம் வரை கவனிக்கவில்லை. ஆனால் கன்னிகா அதை முன்கூட்டியே கண்டுபிடித்து ஒரு மாற்று திட்டத்தை ரகசியமாக தயார் செய்து வைத்திருந்தாள். மீட்டிங் ஹாலில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அசோக்கின் பழைய பிளானை பார்த்து திருப்தி அடையாமல் முகம் சுளித்தனர். அசோக் திகைத்து நின்றபோது கன்னிகா அமைதியாக எழுந்து தன் லேப்டாப்பை இணைத்தாள். சார், இது எங்களோட அப்டேட்டட் பிளான். இது ஒரு முறை பாருங்க என்று மிக தெளிவாக அந்த வெளிநாட்டு டீமுக்கு ஆங்கிலத்தில் விளக்கினாள். அவளது விளக்கத்தை கேட்டு மிரண்டு போன முதலீட்டாளர்கள் உடனடியாக அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அசோக் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். ருத்ரபுரத்தின் அந்த ஒடுக்கப்பட்ட சூழலிலிருந்து வந்த ஒரு பெண்ணிடம் இவ்வளவு திறமையா? மீட்டிங் முடிந்ததும் அனைவரும் வெளியேறிவர். அசோக் தன் கேபினில் கன்னிகாவிற்காக காத்திருந்தான். அவள் உள்ளே வந்ததும் அசோக் அவளை ஒரு வித்தியாசமான பார்வையால் பார்த்தான். அந்த பார்வையில் இதுவரை இருந்த அதிகாரமில்லை, ஒரு விதமான வியப்பிருந்தது. தேங்க்ஸ் கன்னிகா, இன்னைக்கு நீ மட்டும் இல்லனா இந்த டீல் கைவிட்டு போயிருக்கும். உன்கிட்ட இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு நான் நினைக்கல என்றான் அசோக் மென்மையான குரலில். கன்னிகா தன் கோப்புகளை அடுக்கி வைத்தபடியே, நான் ருத்ரபுரத்துல முடுங்கி போயிருக்கலாம் சார். ஆனா என் அறிவை அங்கேயே விட்டுட்டு வரல. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இது என் கடமை என்றால் எந்த உணர்ச்சியும் காட்டாமல். அசோக் எழுந்து அவளுக்கு அருகில் வந்தான்.
இம்முறை அவளை சுவற்றில் தள்ளி மிரட்டவில்லை. மாறாக அவளது கையை மென்மையாக பற்றினான். கன்னிகா அதிர்ச்சியில் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஏன் கன்னிகா, என்கிட்ட இவ்ளோ பிடிவாதமா இருக்க? உன்னை மிரட்டுறது, உன் மேல அதிகாரம் பண்றதெல்லாம் உன்னை என் பக்கத்துல வச்சுக்கணுங்கிற ஆசையில தான். ஆனா நீ இப்போ எனக்கே பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்துட்ட. நீ வெறும் பொம்பளை இல்ல, ஒரு தனித்துவமான ஆளுமை என்றான் அசோக் மென்மையான குரலில். அசோக்கின் குரலில் இருந்த அந்த உண்மை கன்னிகாவின் மனதை லேசாக வருகியது. அவன் கண்களில் தெரிந்த அந்த மென்மை அவளுக்கு புதியதாக இருந்தது. அசோக், ஒரு பெண்ண அவசியப்பட்டு தாலி கட்டியோ குங்குமம் வச்சோ அடிமையாக்க முடியாது. அவளோட மனச ஜெயிக்கணும். நீங்க இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் என்ன வெறுக்கதான் வச்சது என்றாள் கன்னிகா எந்த உணர்ச்சியும் காட்டாமல். அசோக் அவளது கையை இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக பற்றினான். சரி, இதுவரைக்கும் நடந்தது தப்புதான். இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். கன்னிகா, இப்போ நான் சொல்றது அந்த ஊர் சடங்குக்காக இல்ல. நிஜமாவே சொல்றேன், நீ என் வாழ்க்கையில வேணும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு என்றான் அசோக் மென்மையான குரலில். அசோக்கின் இந்த திடீர் மனமாற்றம் கன்னிகாவிற்குள் ஒரு இனம் புரியாத பயத்தையும் அதே சமயம் ஒரு சிறு சந்தோஷத்தையும் கொடுத்தது. ஒரு டாக்ஸிக் ஹீரோ மெல்ல மெல்ல ஒரு காதலனாக மாறத் தொடங்கும் புள்ளி இது. உங்களை நம்பலாமான்னு எனக்கு தெரியல அசோக், ஆனா இந்த மாற்றத்தை நான் வரவேற்கிறேன் என்றாள் கன்னிகா புன்னகைக்காமல். அசோக் முதல் முறையாக அவளை பார்த்து மனதார சிரித்தான். நம்பிக்கையை நான் சம்பாதிப்பேன் கன்னிகா. சரி கிளம்பு, இன்னைக்கு நைட்டு நாம 2 பேரும் டின்னருக்கு போறோம். இது என் அன்பு கட்டளை. அசோக்கின் அந்த அன்பு கட்டளைக்கு கன்னிகாவால் இம்முறை மறுப்பு சொல்ல முடியவில்லை.